வணக்க நேயர்களே, மற்றொரு சனிக்கிழமை பொழுதிலே துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக துறை சார்ந்த பிரமுகர்கள் அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பயணித்துக் கொடுக்கிறது. பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றார்கள். அதன் அடிப்படைக்குத்தான் இந்த வாரம் நாங்கள் மட்டக்களப்பு கலையகத்தில் இருந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். மட்டக்களப்பு கலையகத்தில் இருந்து நாங்கள் இன்று துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே அழைத்திருக்கக்கூடிய பிரமுகரை நாங்கள் தற்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தருணம். குறிப்பாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவிலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அதேவேளை ஒரு பல்துறை கலைஞராக இருக்கக்கூடிய திரு நேசதுரை சிவநிதி அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலே பிரமுகராக இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நேசதுரை சிவநிதி அவர்கள், உங்கள் தொடர்பாக நாங்கள் தேடி அறைகின்ற போது நீங்கள் ஒரு பல்துறை கலைஞராக கூத்து நாடகங்கள் போன்ற கலைகளிலே உங்களுடைய திறமைகளையும் அதே போன்று உங்களுடைய ஆற்றுகைகளையும் நீங்கள் வெளிப்படுத்தி வருவது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்புக்குள் மாத்திரம் உங்களை இன்று தெரிந்திருந்தாலும் கூட எங்களுடைய தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் நாடலா விருதிலே பரிணமித்த தொலைக்காட்சியாக இருக்கின்றது. அதில் இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்ற இளந்தலைமுறையினர் இருப்பார்கள். அதே போன்று உங்களோடு ஏற்கனவே நெருக்கமானவர்கள் என்று பல தரப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதன் அடிப்படையில் உங்கள் தொடர்பான ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நேசதுரை சிவநிதி அவர்கள் யார், அவருடைய கலைத்துறை தொடர்பான பயணத்தினுடைய அறிமுகம் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை எங்கள் நேயர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? வழங்கலாம். நிச்சயமா. வணக்கம். வணக்கம். எனது பெயர் நேசதுரை சிவநிதி. நான் கண்ணன்குடா, மட்டக்களப்பு கண்ணன்குடாவில் பிறந்து தற்போது புதுமண்டபத்தடியில் திருமணம் செய்துள்ளேன். எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் மனைவி, மொத்தம் நாங்கள் 5 பேர். அதில் நான் ஆரம்ப காலத்தில் கல்வி கற்றது கண்ணன்குடா மகா வித்தியாலயம். இந்த கண்ணன்குடா மகா வித்தியாலயத்தில் எனது உயர்தரத்தினையும் கற்று பின் பட்டப்படிப்பை முடித்து தற்போது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின்கள் நிவாரண சேவை உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு கிடைக்கின்ற இந்த ஒரு சில இடைவெளிகளில் நான் புதிதாக பாடல்கள் புனைவது மற்றும் எனது கூத்துக்கலை, உண்மையாக சொல்லப்போனால் எனது கலைத்துறைக்கு இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருவதற்கும் ஒரு முக்கியமான கலை கூத்து. இந்த கூத்துக்கலையில் வடமொழி தென்மொழி கூத்துக்களை நான் நன்றாக பயின்றுள்ளேன், பாடுவேன். அத்தோடு நாடகங்களும் நான் சிறப்பாக நடிப்பதுண்டு. அத்தோடு கிராமிய கலைகள் தற்போது மருவி போகிற காலத்தில் அதையும் நான் மெருகூட்டணும் என்ற ஒரு செயற்பாட்டை தற்போது வரை செய்து கொண்டிருக்கிறேன். சிறப்பான முறையிலே உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி, உங்களுடைய தற்போதைய தொழில் வாழ்க்கை, அதை போன்று கலைத்துறை தொடர்பான அறிமுகம் என்று பல விடயங்களை நீங்கள் இந்த உங்கள் தொடர்பான அறிமுகத்திலே தொட்டு சென்றிருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட இன்னும் உங்கள் தொடர்பான பல விடயங்களை, உங்களுடைய துறைக்கப்பாலான பல விடயங்களை நாங்கள் கேட்டறிவது எங்களுக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய குடும்பம் சார்ந்தும் தற்போது உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய தாய் தந்தைய தொடர்பாகவும் உங்களுடைய சகோதரர்கள் தொடர்பான விடயத்தையும் எங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகமாக அவற்றையும் சுருக்கமாக கூறக்கூடியதாக இருக்கும். எனது ஊர் கண்ணன்குடா. கண்ணன்குடா ஒரு எமது மாவட்டத்தில் படுவான்கரை பிரதேசத்தில் பவுனதீவு பிரதேச செயலகத்துக்குள் உட்பட்ட ஒரு கிராமம். எங்களுடைய கண்ணன்குடா கிராமம் மிகவும் விவசாயிகள், மீன்பிடி இவ்வாறு தொழில்களை ஊக்குவிக்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நாங்கள் இந்த தொழில்களுக்கு அப்பால் கலைஞர்கள் கூத்தை விரும்பி பயில்கின்ற ஒரு இடம். அத்தோடு இந்த கூத்துக்களை தற்போது வரை இந்த கூத்துக்களை மருவி செல்லாமல் நாங்கள் முதியவர்கள், இளைஞர்கள், வயது அடிப்படை என்று பாராமல் அனைவரும் இந்த கூத்துக்கலையினை நாங்கள் சிறப்பாக செய்து வருகின்றோம். அது தங்களுக்கும் தெரியும். நாங்கள் இந்த
தொலைக்காட்சிகள் மற்றும் வேறு வெளி மாவட்டங்கள், வேறு நாடுகள், வெளிநாடுகள், இப்படி எங்களுடைய கண்ணங்குடா கிராமத்தில் நாங்கள் இந்த கலைகளை பயின்று வருகிறோம். இதற்கு மூல காரணமாக எனது அப்பாவினுடைய பேர் நேசதுரை. இவர் பல்வேறுபட்ட கூத்துக்களை, வடமொழி தென்மொழி கூத்துக்களை வந்து ஆற்றுகை செய்து கொள்வார். அவருடைய நான் வந்து வயது காலத்தில், சிறிய வயதில் இருக்கும்போதே அப்பா இந்த கூத்துக்கலையை ஆடுவதை, பாடுவதை நான் நன்றாக ரசிப்பதுண்டு. அதன் அடிப்படையில் இந்த கூத்துக்களை அப்பாவுக்கு பின் நான் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அவாவோடு இருந்தேன். அந்த காலத்தில் எனக்கு என்னுடைய கிராமத்தில் இந்த கூத்தை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், நெறியாள்கை செய்பவர்கள், அண்ணாவியார், இப்படி பல்வேறுபட்ட துறைகளும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இதை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு இடமாக எங்களுக்கு அமைந்தது. அத்தோடு எங்களுடைய பிரதேச செயலகங்கள் மற்றும் எங்களுடைய கோயில்கள், இது சம்பந்தமான இடங்களிலெல்லாம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்று இந்த போட்டியூடாக இந்த கூத்துக்களை செய்கிறது. எனது அப்பா வந்து வேளாண்மை செய்பவர், கூலி வேலை செய்வார். எனது அம்மா வீட்டு பணிப்பெண். அவரும் வந்து இந்த கூத்துக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாடுகளை செய்பவர். அதன் அடிப்படையில் எனது சகோதரங்கள் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, மொத்தம் நாங்கள் 4 பேர். 4 பேரில் வந்து நான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் படித்ததோடு எனது வேலைகளையும் நான் அரசாங்க பணிகளையும் செய்து கொள்வேன். மற்றவர்கள் வந்து அரச துறையில் இருந்தாலும் அவங்களுடைய கடமைகளை செய்து தற்போது சிறப்பாக தங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அத்தோடு வேலையும் செய்து கொண்டு இந்த கலைத்துறையையும் எனது அப்பாவின் காலத்தின் பின் இந்த கலையை மறுவாமல் பாதுகாக்கணும் என்பதில் ஒரு திடசங்கப்பம் போட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய ஒரு அறிமுகத்தை, குறிப்பாக உங்களுடைய நீங்கள் யார் என்ற அறிமுகம், அதே போன்று ஒரு குடும்ப கலையாக இந்த கூத்துக்களை எப்படி உங்களிடம் தொற்றிக் கொண்டது என்ற அடிப்படையில் சிறந்த ஒரு அறிமுகத்தை வழங்கியிருக்கின்றீர்கள். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாட இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே தற்போது சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு பல்துறை கலைஞர், அதை போன்று ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக இன்று கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சிவநிதி அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவருடைய துறை சார்ந்த அனுபவங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தொட்டுச் செல்கின்றோம். அவர் யார், அவருடைய கலை பயணத்தினுடைய ஆரம்ப புள்ளிகள் எவ்வாறு இருந்தன என்பது தொடர்பாக நீங்கள் முதல் பகுதியிலே அவற்றை பார்த்திருப்பீர்கள். இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்களும் அவரிடமிருந்து பல விடயங்களை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் இங்கே பதிவு செய்து கொண்டு, ஒரு குடும்ப கலையாக உங்களுக்கு இலகுவாக இந்த கூத்துக்கலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது அல்லவா? இருந்தாலும் இந்த கூத்துக்கலையிலே நீங்கள் உங்களை புடம் போடுவதற்கு எவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள்? அதில் விசேடமாக உங்களுடைய கண்ணன்குடா கிராமம் உங்களை இந்த கூத்துக்கலையிலே ஒரு மிளிரக்கூடிய வகையில் அல்லது இன்று பெயர் சொல்லக்கூடிய வகையிலே மாற்றி இருப்பதற்கு எந்த வகையிலே உதவி செய்தது? அவை தொடர்பாக எங்களோட பகிரக்கூடியதாக இருக்குமா? ஆமாம். என்னவென்று சொன்னால், எனது சிறிய வயதில் நான் பாடசாலையில் கல்வி கற்கும் காலத்திலிருந்தே பாடசாலை மட்ட கூத்துக்கள், தமிழ் இலக்கிய விழாக்களில் கூத்து போட்டிகள் நடைபெறுவதுண்டு. அதனால் அந்த கூத்து போட்டிகளில் பங்கு பற்றி நாங்கள் 96ஆம் ஆண்டு கால பகுதியில் எங்களுடைய கண்ணன்குடா கிராமத்தில் இருந்து நாங்கள் மறைந்த தங்கேஸ்வரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடன் சென்று டுவோவாயினி கூட்டுத்தாவனத்தில் இந்த கூத்து ஆற்றுகை செய்துள்ளோம். அதிலிருந்து எனக்கு இந்த கூத்து ஒரு பிடித்த ஒரு கலையாக தென்பட்டது. இதனால் நான் வந்து இந்த கூத்து கலையை முற்றுமுழுதாக கற்றுக்கொள்ளுவானும் என்ற ஆர்வத்துடன் சிறப்பாக இந்த நேரங்களிலும், உதாரணமாக எல்லோரும் வாகனம் மோட்டார் சைக்கிளில் சென்றால் அவர்கள் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு போவார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு கூத்துப்பாட்டை படித்து கொண்டு தான் மட்டு நகருக்கு வருவேன். மீண்டும் திரும்பி வீடு செல்லும் போதும் அந்த கூத்து பாட்டை தான் நான் படித்து போவேன். இது டவுனுக்குள்ளே படிக்கிற எங்களுடைய நகர்ப்புறங்களில் படிக்கிறானே இவர் ஆரன்ற இதெல்லாம் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் வந்து ஒரு கூத்து
என்பது என்னுடன் எனது இரத்தத்தில் ஊறியிருக்க ஒரு கலை. இந்த கலை வந்து மங்காது பாதுகாக்க வேண்டும் என்று நான் இந்த சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருந்தேன். அத்தோடு எங்களுடைய கிராமத்தில் உள்ள கண்ணகி அம்மன் கோயிலில் வருடாந்தம் நடைபெறும் உற்சவ விழாக்களில் இந்த கூத்துக்களை பல்வேறுபட்ட எங்கள் அயல் ஊர்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொரு இரவுக்கும் ஒவ்வொரு கூத்து ஆற்றுகை செய்வது உண்டு. அதன் அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தில் கடைசி கோயில் இறுதி நாளில் இந்த கூத்துக்களையே நாங்கள் செய்வோம். இவ்வாறு வந்து இந்த கூத்துக்கலைகள் வந்து மங்காமல் போட்டி, அடுத்தது பாடசாலை மட்டங்களில் உண்டான போட்டி, அடுத்தது எங்களுடைய கோயில் எங்கள் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் கூத்து கலையைத்தான் நன்றாக மக்கள் பார்ப்பதுண்டு. அதனால் வந்து நாங்கள் இந்த கூத்துக்கலையை இந்த கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருந்தது. அத்தோடு எங்களுடைய கிராமத்தில் பாரம்பரிய அண்ணாவிமார்கள் நோஞ்சி போடி, நாவணி போடி, அடுத்தது பாலகப்போடி, அடுத்த பசுவதி, இவ்வாறு பழமை வாய்ந்த அண்ணாவிமார் எங்களுடைய கிராமத்தில் இருந்தவர்கள். தற்போது ஒருவர் திறமையாக இருக்கின்றார். அத்தோடு அதற்கு பிற்பட்ட அண்ணாவிமார்களும் தற்போது கதிராமநாதன், அடுத்தது எங்களுடைய பாடிப்போடி, அப்படி பல்வேறு அண்ணாவிமார் தற்போது எங்களுடைய அயல் கிராமங்களையும் இருக்கின்றார்கள். இந்த அண்ணாவிமார்கள் எல்லாம் நாங்கள் இலகுவாக சந்திக்கும் சந்தர்ப்பத்தால் வந்து நாங்கள் இந்த கூத்துக்கலைகளை வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அத்தோடு எங்களுடைய கிராமத்தில் புலவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடல்களை, கூத்து பாடல்களை எழுதுவது, நாடகங்கள் எழுதுவது, இவ்வாறான புலவர்கள் எங்களுடைய கிராமத்திலும் உள்ளார்கள், அயல் கிராமத்திலும் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய அந்த ஆற்றுகைகள் வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏற்கனவே புலவர் மணி சிதம்பர பிள்ளை, அத்தோடு தற்போது அருளம்பலம் புலவர், இப்படி பாலிப்பொடி, இப்படியான புலவர்கள் வந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்றார்கள். எங்களுக்கு கூத்து தேவை என்று சொன்னால் அவர்களுடன் நாங்கள் கூத்தை இந்த ஒரு விடயத்தை கொடுத்தோம் என்றால் நாங்கள் அவங்க வந்து இந்த கூத்தை எங்களுக்கு கவிதையாக இந்த பாடலாக எழுதி தருவார்கள். நாங்கள் அதை இலகுவாக பாடி ஆடுவதற்குரிய அண்ணாவிமாருவங்களுடன் இருக்கின்ற காரணத்தால் இந்த கூத்துக்கலையை வந்து நாங்கள் மங்காமல் இன்று வரைக்கும் எடுத்து செல்வதற்கு இது ஒரு எடுகோலாக எங்களுக்கு அமைந்தது. இவ்வாறு இந்த கூத்துக்கலை தொடர்பான ஈடுபாடுகள், கூத்துக்கலை உங்களுடைய வளர்ச்சி, அதாவது அதிலே நீங்கள் எவ்வாறு உங்களை புடம்போட்டு கொண்டீர்கள், குறிப்பாக கண்ணங்குடா மண் உங்களை எவ்வாறு வளர்த்தது, அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தொடர்பான விடயங்கள் என்று பல விடயங்களை தொட்டு சென்றீர்கள். நாங்கள் இந்த விடயங்களோடு தொடர்ச்சியாக கூத்துக்கலை தொடர்பான விடயங்களோடு பயணிப்பதற்கு முன்னர் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஆரம்ப கால கல்வி, உங்களுடைய ஆரம்ப கல்வி, அதே போன்று இடைநிலை கல்வி, உங்களுடைய பல்கலைக்கழக கல்வி, இந்த கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அவை தொடர்பான அனுபவங்களையும்? ஆமாம், ஆரம்ப காலத்தில் கண்ணன்குடா மகா வித்தியாலயத்தில் நான் கல்வி கற்றேன். உயர்தரம் கலைப்பீடம் வரைக்கும் எனது கல்வியினை கண்ணன்குடா மகா வித்தியாலயத்தில் கற்று அதன் பின் வெளிவாரியாக நான் வந்து பேரதனியா பல்கலைக்கழகத்தின் ஊடாக எனது பட்ட படிப்பினை முடித்து கொண்டேன். அதன் பிற்பாடு நான் வந்து ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக மனுவன மேற்கு பிரதேச செயலகத்தில் வந்து அனர்த்த நிவாரண சேவை பிரிவின் கீழ் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக தற்போது வரை இருந்து கொண்டிருக்கின்றேன். எனது கல்வி நடவடிக்கையில் பல்வேறுபட்ட இதற்கப்பால் பல நிறுவனங்களில் நான் வந்து பணிபுரிந்துள்ளேன். ஒரு 10 நிறுவனங்கள் வரையில் நான் ஒரு 11 வருடமாக கல்வி அந்த தொழில் செய்து இருந்தேன். அந்த காலப்பகுதியில் நான் பல அந்த பயிற்சிகளை கற்றிருக்கின்றேன். அதனால் என்னுடைய கல்வி வந்து தற்போது வரை என்னால் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்திருக்கின்றது. அதனோடு இந்த கலையும் வந்து என்னிடம் இருக்க சந்தர்ப்பம் மிகவும் பலமாக ஒரு பலமான சக்தியாக இருக்கின்றது.
நிச்சயமாக நாங்கள் இந்த பகுதியிலே பல விடயங்களை தொட்டு செல்லக்கூடியதாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணங்கள் தொடர்பான விடயங்களிலே கண்ணங்குடா மண் தொடர்பான விடயம், அதே போன்று தன்னுடைய கலை பயணத்தினுடைய நீட்சி என்று பல விடயங்களை பதிவு செய்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாகவும், அதே போன்று கண்ணங்குடா பாடசாலையிலே தன்னுடைய கல்வி நடவடிக்கை ஆரம்பித்தது, அதன் பின்னர் தான் தன்னுடைய பணி அரசு தொழில் தொடர்பான விடயங்கள் என்ற பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலும் தற்போது ஒரு சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதியிலும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களோடு உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து துறக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களுடைய துறக்கப்பால் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பல்துறை கலைஞரான திரு நேசத்துறை சிவநிதி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடலாம். நீங்கள் இந்த முதல் பகுதியிலே குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள். நான் கண்ணங்குடாவில் இருந்து என்னுடைய மோட்டார் சைக்கிளை எடுத்தேன் என்றால் மட்டக்களப்பு நகரில் நோக்கி செல்கின்ற போது கூட இந்த கூத்து பாடல்களை பாடிக்கொண்டு போவது என்னுடைய இயல்பு. அது ஒரு என்னுடைய இயல்பாக இருக்கிறது. நான் அதை ஒரு கூச்ச சுபாவத்தோடு தவிர்த்துக் கொள்வதோ அல்ல நகர்பகுதி என்று போட்டு இன்னொருவர் இன்னும் நினைப்பார் என்று நான் அந்த விடயத்தை தவிர்த்துக் கொள்வதோ இல்லை. நான் எப்பொழுதும் அந்த பாடலை பாடிக்கொண்டும் எனக்கு ஒரு தனிமையை போக்குகின்ற வகையில் எனக்கு ஒரு இன்பமாக இருக்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த பாடல்களை நீங்கள் தனிமையிலும் அதே போன்று பயணிக்கின்ற பாடுகின்ற வகையில் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் எங்களுடைய நேர்களுக்காகவும் சில கூத்து பாடல்களை இசைத்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக பாடல். எங்களுடைய கூத்து ஆற்றுகையில் 2 கூத்துக்கள் நாங்கள் நாளாந்தம் செய்து கொண்டிருப்பது. ஒன்று வடமொழி, அடுத்தது தென்மொழி. அப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒரு தென்மொழி கூத்துக்கான ஒரு பாடலும் வடமொழி கூத்துக்கான ஒரு பாடலும் மற்றும் வேறு நாட்டார் இயல் பாடல்களையும் பாடி காட்டலாம். இது தென்மொழி பாடல். இது எங்களுடைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொக்கட்டுச்சோலை சிவன் கோயில் உலகநாட்சி ஆட்சி செய்த காலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டு அங்கிருந்த பூசாரியை வெள்ளையர்கள் என்ன நந்தி புல் சாப்பிடும் என்று கேட்டபோது இந்த பூசாரியார் தனக்கு ஏற்பட்ட அந்த அவதூறுகளை சொல்லி சிவனிடம் மண்டாடும் இந்த பாடல் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். மதியை சீரசில் வைத்தவா பந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவா உந்தன் பதியை இடிக்க வந்தவர் வெள்ளி அன்று வருகுவார் என்ன செய்யுவேன் புல்லை தான் கொடுமென்பார் ஐயோ சிவனே நந்தியை புல் தின்ன சொல்லுவார் காத்தருள வேண்டும் நாதனே ஆடியேன் உன்னை தெண்டனிட்டே நாடு பாதகனே. இது தென்மொழி கூத்து. வடமொழி கூத்தில் எனக்கு பிடித்த பாடல், மிகவும் ரசிக்கக்கூடிய பாடல். இது கர்ணன் மகாபாரத போரில் மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் குந்தி தேவியிடம் கர்ணனிடம் அர்ஜுனன் மீது மீண்டும் ஒரு தடவை நாகாஸ்திரத்தை விடாமல் தடுப்பதற்காக கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் இந்த கூத்தை ஆடியிருந்தேன். அப்போது குந்தி தேவியிடம் கிருஷ்ணர் சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த பாடல் தான் அது. அதையும் உங்களிடம் வாடாத மலரேவா நிலவேனது சொந்த மாமியே மாமியே
உந்தன் மகன் சின்ன பாலனை வளரு மாற்றில் விட்டாய் மாமியே மாமியே. கன்னியே நகவானம் கண்ணனாரிஜோனன் மேல் மாமியே மாமியே. அவன் கடிகி வேடாமல் நீர் காப்பாற்றி பாருமல் மாமியே மாமியே. இது வடமொழி பொத்தில் நான் சொன்ன சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் பாடிய பாடல் நாட்டாரியல் பாடல். நாட்டாரியல் பாடலில் நாங்கள் எங்களுடைய கிராமங்களில் விவசாயம், அப்போது பெண்கள், அந்த காலத்தில் பெண்களும் விவசாயத்துறையில் ஈடுபட்டார்கள், ஆண்கள் ஈடுபடுவது வழக்கம். அதேபோல் அந்த வெள்ளாமை வெட்டு காலம், மற்றது இந்த உப்பட்டி என்று சொல்வார்கள் கதிரர், அதை கட்டுங்காலத்தில் இந்த மழை வரும்போது ஒரு பாடலை பாடியிருப்பார்கள். அந்த பாடலை கொண்டலாலே மாலையும் இருளுதே கூடுங்கோ பண்காலுப்பட்டி கட்ட தென்றல் வந்திடும் தெற்கு திசையிலே சென்று காலடி மண்டி முழங்க கோடையாலே மாலையும் இருளுதே கூடுங்கோ பண்காலுப்பட்டி கட்ட வாடையாலே மாலையும் இருளுதே பாருங்கோ வள்ளலுப்பட்டி கட்ட திந்தின்னா 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 தினதின்னா திந்தின்னா திந்தின்னா. இது எங்களுடைய கிராமப்புறங்களில் அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேலைகளுடன் சேர்ந்த ஒரு கலை. இதெல்லாம் எங்களுடைய கிராமங்களில் தற்போது வரை எமது மாவட்டத்திலும் எங்களுடைய பெருமைகளை கூறிக்கொண்டிருக்கின்றது. அத்தோடு எனது அயல் கிராமங்களில் எனது கிராமத்தில் உள்ள கோயில்கள் உள்ள மூர்த்திகளை எனது நினைவில் நினைத்து பல்வேறுபட்ட காவடி பாடல்கள், அடுத்தது இந்த கிராமிய சிறு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றேன். அதைவிட நான் எங்களுடைய மாவட்டத்தின் ஒரு சிறந்த குறுந்திரைப்பட இயக்குனர் கோடீஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து நான் ஒரு 2 குறுந்திரைப்படங்களும் நடித்திருக்கின்றேன். ஒன்று கலிகாலன், அடுத்தது இருளகல் வண்டி சொல்லி 2 குறுந்திரைப்படங்களும் நான் நடித்திருக்கின்றேன். அதோட நாடகங்கள் பல, இவ்வாறு பல்வேறுபட்ட கலைத்துறைகளில் தற்போது வரை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த இவ்வாறான இந்த இடத்தில் தான் எனக்கு ஒரு கேள்வி ஒன்றும் எடுக்கிறது. எவ்வாறு அரசு தொழில் அதே போன்ற கூத்துக்களை 2 விடயங்களையும் சமப்படுத்தி உங்களால் பயணிக்க முடிகின்றது? இந்த சவால்கள் நிறைந்த உலகிலே தற்போது யாரை கேட்டாலும் கூறுகின்ற ஒரு பதில் நேரம் இல்லை, நேரம் போதாது. உங்களால் எவ்வாறு இந்த 2 விடயங்களையும் ஒரு சமாந்தரமாக கொண்டு பயணிக்க முடிகிறது? அது தொடர்பான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கின்ற போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த விடயம் ஒரு மிகுந்த ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக அமையும். அது தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கும். என்னென்று சொன்னால், எங்களுடைய நாங்கள் தற்போது என்ன நிலையில் இருக்கின்றோம் என்பதை எமது உயர்நிலை உத்தியோகத்தர்கள் அறிந்து கொள்வார்கள். அதை கூறப்போனால், என்னுடைய இந்த கலைக்கு நான் பணிபுரிகின்ற எனது பிரதேச செயலகத்தில் உள்ள பிரதேச செயலாளர் மற்றும் இந்த மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அதிபர், இவ்வாறு என்னுடன் நெருங்கிய இந்த துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் இந்த கலைகளை ஊக்குவிப்பவர்களாக தான் இருப்பார்கள். உதாரணமாக சொல்ல போனால், நான் குறுந்திரை படம் நடித்து இந்த பரிசுகளை வாங்கும் காலத்தில் எனக்கு தற்போது மேலதிக அரசாங்க அதிபராக இருக்கின்ற சுதர்சினி அம்மா அவர்கள் என்னுடைய கலையை பாராட்டியுள்ளார். அதே போல் எனது பிரதேச செயலகத்தில் ஏற்கனவே இருந்த பிரதேச செயலாளர்களும் சரி, மதிப்புக்குரிய தவராசா, மதிப்புக்குரிய சுதாகர், மதிப்புக்குரிய தற்போது எங்களுடைய சத்யானந்தி அம்மா அவர்களும் எங்களுடைய ஒவ்வொரு மாதாந்த இறுதி
வாரங்களிலும் எங்களுடைய கலைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம். அத்தோடு இந்த கலையூடாக நாங்கள் வந்து எங்களுடைய மூளையை வந்து நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் சந்தர்ப்பம் மட்டுமல்லாது இந்த கலையூடாக நாங்கள் வந்து ஒரு சந்தோஷம் அடைந்து அதை அந்த வேலை பணிகளை வந்து நாங்கள் செவ்வனே முடிப்போம் என முடிக்கலாம் என்ற ஒரு ஆற்றலோடு தற்போது எங்களுடைய பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலக அம்மா சத்யானந்தி அம்மா அவர்களால் இந்த கலைகளை முன்னெடுத்து செல்லும் சந்தர்ப்பம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து கிராமங்களிலும் சரி, எங்களுடைய வீடுகளிலும் சரி, எங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு அலுவலகங்களிலும் சரி, இந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மிகவும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. இவ்வாறு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் தற்போது சமூகத்திலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்ற விடயம், நான் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இந்த விடயத்தை தான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இளம் தலைமுறையினர் இந்த கலைகளில் இருந்து தங்களை தூர விளத்தி கொண்டு போகின்றார்கள் என்ற விடயம் இருக்கிறது. அரசு திணைக்களங்கள், அதை போன்ற பிரதேச செயலங்கள் இவ்வாறான ஊக்குவிப்புகளை வழங்குகிறது என்று உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பகிர்ந்து கொள்கின்றீர்கள். தற்போதைய இளம் தலைமுறையினர் இந்த கலைகளிலிருந்து விளத்தி கொண்டு செல்கின்ற விடயத்தையும் அவர்களை உள்ளீர்ப்பதற்கு என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக உங்களால் வழங்கினால் அந்த விடயம் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும். இது வந்து மிகவும் முக்கியமான கேள்வி. தற்போது இருக்கின்ற இளங்கலைஞர்கள், இளம் தலைமுறையில் உள்ள கலைஞர்கள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்துவதில் தற்போது வந்து பின்னடைந்து கொண்டிருக்கின்றார்கள் தான். ஆனால் எங்களுடைய கிராமத்தில் வந்து இளங்கலைஞர்களை நாங்கள் அன்றாடம் இந்த கலைத்துறையில் இணைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை எங்களுடன் சேர்த்து பயணிக்க செய்து கொள்கின்றோம். அதனோடு நான் வந்து கூறப்போனால் எங்களுடைய இந்த நவீன உலகத்தில் வந்து இந்த செல்போன் ஊடாக நான் பல்வேறுபட்ட பாடல்கள், கூத்துக்கலைகள், இப்படியான கலைகளை என்னுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் வந்து இதுகளை செய்து கொண்டிருக்கின்ற தற்போது நீங்கள் செய்யும் இந்த நிகழ்வு கூட எங்களுடைய கலையை ஊக்குவிக்கும் ஒரு சந்தர்ப்பம்தான். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு கீழுள்ள இளம் சமுதாயங்களை நாங்கள் இந்த வெறுமனே சினிமா துறையில் மாத்திரம் நாங்கள் பயணிக்காது, அதையும் நாங்கள் கழிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைதான். இருந்தும் எங்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலைகள், எங்களுடைய தமிழ் மக்கள் நாங்கள் வந்து அதிகமாக அதை விரும்பி செய்து கொண்டிருக்கின்றோம், அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலைகளை நாங்கள் வந்து இளம் சமுதாயங்களும் செய்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இனிவரும் காலங்களில் எல்லோரும் இந்த கலைகளை நாங்கள் ஒன்று கூடி எடுத்து செல்லும் சந்தர்ப்பங்களில் தான் எங்களுடைய கலை மங்காது பாதுகாக்கலாம் என்பது என்னுடைய அவா. சிறப்பான ஒரு அவா என்கின்ற அடிப்படையில் நீங்கள் முடித்திருப்பது பொருத்தமானதாக இருக்கிறது. அதாவது ஒரு பல்துறை கலைஞர் இந்த சமூகத்திடமிருந்து இளம் தலைமுறையினர் என்னத்தை எதிர்பார்க்கின்ற என்ற அடிப்படையிலே உங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் இந்த வினாவுக்கான பதில் ஒரு சால பொருத்தமானதாக இருக்கிற அந்த விடயத்தையும் பதிவு செய்து கொண்டு பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகிர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கனங்குடா மண் ஒரு கலைத்துறை சார்ந்த மண். தொடர்ச்சியாக அந்த மண்ணில் இருந்து இன்னும் பல கலைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் உங்களோட முன்வைத்துக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று கலையத்துக்கு வரை தந்து பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். பல்துறை கலைஞராக பல விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அவர் தன்னுடைய அனுபவங்களின் வாயிலாக பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். திரு நேசதுரை சிவநிதி அவர்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்திருந்தார். அந்த விடயங்கள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள விடயங்களாக அமையும் என்ற நம்பிக்கையோடு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொடுக்கிறேன். நான் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.